நீங்கள் கேட்கவிருப்பது எல்லோரும் தான். எழுதியவர் சிவசங்கரி. ஒலி வடிவில் வழங்குபவர் தாரிணி. 10 மணிக்கே கொளுத்தத் தொடங்கிவிட்ட வெயிலை பொருட்படுத்தாமல் மாலையில் வரப்போகும் விருந்தினருக்காக சமைக்க வேண்டி தேவைப்பட்ட காய்கறிகளை வாங்கவென வேர்க்க விறுவிறுக்க கையில் கூடையுடன் நடக்க முற்பட்ட கீதா, பக்கத்து வீட்டு ஷியாமளா தோட்டத்தில் நிற்பதை பார்த்துவிட்டு வேகத்தை கட்டுப்படுத்தினாள். கீதா அந்த வீட்டுக்கு குடிவந்து இன்னமும் 1 வாரம் கூட பூர்த்தியாகவில்லை. முன்பு இருந்த வீட்டில் ஏக தண்ணீர் கஷ்டம். விடிகாலை 3க்கும் 4க்கும் எழுந்து கை ஓய பம்பு அடித்து வாசலில் தண்ணீர் லாரி வரும்போதெல்லாம் பக்கெட்டுகளுடன் ஓடி 4 வாளி தண்ணீருக்காக மன்றாடி மன்றாடி அலுத்துப் போய் வாடகை கூடுதலாக இருந்தாலும் பரவாயில்லை என்று இங்கு குடிவந்தது ஒரு பெரிய கதை. புது வீட்டில் அவளுக்கு ரொம்ப பிடித்த விஷயம் எந்த குழாயை எப்போது திறந்தாலும் சளசளவென்று கொட்டும் தண்ணீர்தான். சரியாக எண்ணெய் தேய்த்து அலசி தாராளமாய் குளிக்கக்கூட முடியாமல் இருந்த அவதி நீங்கி, ராத்தூக்கத்தை இழந்து கஷ்டப்படாமல் நினைத்த போது தூங்கி எழுந்து அவகாசம் கிடைத்த நாழிகையில் அம்பாரமாய் துணி தோய்த்து முற்றத்தில் வர வரவென்று சமைத்த பாத்திரங்கள் குவிந்து பயமுறுத்தாமல், ஹா, எத்தனை நிம்மதியான வாழ்வு இது! இந்த தண்ணீர் தந்த சந்தோஷத்தோடு பக்கத்து வீடுகளெல்லாம் ஒண்டு குடுத்தனமாக இல்லாமல் தோட்டமும் புல்வெளியுமாய் ரம்மியமாய் எந்நேரமும் ரசிக்கத்தக்கதாய் இருந்தது இன்னொரு பிளஸ் பாயிண்ட் தான். கீதா பிறந்து வளர்ந்தது எல்லாம் பம்பாயில். Sample complete. Ready to continue?